வெல்கம் டு ஐகேஎஸ் அகாடமி. டிசம்பர் மாதம் எஸ்ஏ எக்ஸாம் இருக்குது. அதோட கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ட் டேஸ் டாப்பிக்கில் சின்னதாக ஒரு விஷயம் பார்ப்போம். ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம், வேர்ல்டு பிரெய்லி டேவாக அனுசரிக்கிறாங்க. அடுத்து ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், பிரவேசி பாரதிய திவாஸ். இந்த நாள் ஏன் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக அனுசரிக்கிறோம். ஜனவரி 9 1915 சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து காந்தி இந்தியா வந்தனால அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனவரி 9 பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம். என்ஆர்ஐ டே அப்படின்னு இதை சொல்லுவோம். அடுத்து ஜனவரி 19 தேசிய இளைஞர்கள் தினம், நேஷனல் யூத் டே. விவேகானந்தர் அவர்களோட பிறந்த நாள் நினைவு கூறும் விதமாக ஜனவரி 12 நேஷனல் யூத் டேவாக நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்து ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம், இந்தியன் ஆர்மி டே. கரியப்பா அவர்கள் வந்துட்டு சார்ஜ் ஏற்றுக்கிட்டத இந்தியன் ஆர்மியில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டாங்க. அதோட நினைவாக இப்போ நம்ம வந்து இந்திய ராணுவ தினமாக அனுசரிக்கிறோம். இந்த வருஷம் 2025 இந்திய ராணுவ தினத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ரத் பாரத் சக்ஷம் சேனா சம்ரத் பாரத் சக்ஷம் சேனா அப்படின்னு தீம் வச்சிருக்காங்க. அடுத்து ஜனவரி 23 என்னன்னு பார்க்கணும்னா பராக்கிரம தினம், பராக்கிரம திவாஸ். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக தான் ஜனவரி 23 பராக்கிரம தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். அடுத்து ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே. இப்போ எலெக்ஷன் வந்துட்டு சமீபத்தில் வரப்போகுது. அந்த வகையில் இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் லைக் voting, ஐ vote ஃபார் ஷோர் அப்படிங்கிறத இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்து ஜனவரி 30 மகாத்மா காந்தியோட நினைவு தினம், டெத் ஆனிவர்சரியை வந்துட்டு நம்ம நினைவு கொண்டு வந்துட்டு இருக்கோம்.